கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் பாஸ் சீரீஸில் எபிசோட் 3ல் உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் எபிசோடில் விவசாய தாத்தா பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பாட்டி இந்த பூ விற்கக்கூடிய இந்த அக்காவை பற்றி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாட்டி மூலியமாக இவங்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு ஹெல்ப் கேட்குறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருந்தது. பட் குழந்தைய எப்படியாவது படிக்க வச்சிடணும், சிங்கிள் மதராக நம்ம கஷ்டப்படுறோம், ஹெல்ப் கேட்குறதுல தப்பு இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களேன்னு அவங்க கண் கலங்கி பேசியிருந்தாங்க. சரி சிரிச்சுட்டே பேசுங்க அக்கா, நான் உங்களை கன்சோல் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா வீடியோவில் கேட்கலாம். சொல்லுங்க அக்கா, உங்கள் பேருக்கா? என் பேர் லட்சுமி. லட்சுமி. என்னாச்சு உங்கள் வீட்டுக்காருக்கு? அவர் இறந்துட்டார். எப்படிக்கா? ஹார்ட் அட்டாக் இருக்குங்களா? ஒரே குழந்தையா உங்களுக்கு? உங்கள் பேர் என்னப்பா? மனோஜ். மனோஜ், என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். படிக்க பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்குமா? ஸ்கூலுக்கு டெய்லி போயிருவியா? அடம் பிடிப்பியா? அடம் பிடிக்க மாட்டேன், டெய்லியும் போயிடுவேன். அப்படியா? குட் பாயா நீங்கள், சமத்து. இப்போ என்ன பண்ணுறீங்க எங்கள் அம்மாவோட? ஹெல்ப்புக்கு பண்ணுறீங்களா அம்மாவுக்கு? ஹெல்ப் பண்ணுறேன். அம்மா நான் பிடிக்குமா? பிடிக்கும். அம்மா அப்படி பூ விற்கிறாங்க, கஷ்டமா இல்லையா உனக்கு? கஷ்டமா தான். நல்லா படிச்சு பெரிய ஆளா வேலைக்கு போய் அம்மா காப்பாத்துவியா? காப்பாற்றுவேன். கண்டிப்பா. என்ன ஆகணும் நீ பெருசாயி? டாக்டர். டாக்டர் ஆகணுமா? சூப்பர். நான் உன் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா எனக்கு ஃப்ரீயா வைத்தியம் பண்ணுவியா? செல்ல குட்டி, காட் பிளஸ் யூ. எவ்வளோனுக்கா பூ வைக்கிறீங்க? 10 ரூபா பாய். 10 ரூபா. மொத்தம் பூ இன்னைக்கு எவ்வளோ சரக்கு வச்சிருக்கீங்க? 500 பூ வித்துருவீங்களா மொத்தமா இல்லை என்ன பண்ணுவீங்க? வியாபாரம் இல்லை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு, அதனால முன்னாடி நாள் தான் உங்களுக்கு வியாபாரம். வெள்ளிக்கிழமை பூ விற்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பூவை சாமிக்கு போட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? விற்கலைன்னா மறுநாளைக்கு 3 நாளைக்கு அது கொஞ்சம் அப்படி இல்லை, அழுகிடுச்சு காஞ்சிடுச்சுன்னா சாமிக்கு கோயிலாண்ட போட்டுருவீங்க. எப்படி சமாளிக்கிறீங்க? சரி, பிள்ளையோட படிப்புன்னு சொன்னீங்க. ஏதோ என் கையில் இருக்கிறது என்னால் முடிஞ்ச நான் அடிக்கடி உங்களை பார்க்குறேன். 1500 இருக்குது. நான் அப்புறமா பார்க்குறேன் கண்டிப்பாக. ஸ்கூல் திருப்பி மே மாதம் வரும் இல்லைங்களா? அப்போ நான் பார்க்குறேன் குழந்தைய. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணதை தவிர படிப்புக்கு மட்டும் ஏதாவது செய்யணுமா? சரி, நான் பார்க்குறேன். நீங்கள் எங்கே தானே இருப்பீங்க எப்போவுமே? சரி, வருத்தப்படாதீங்க. ஒரு மே மாதம் போல் நான் வரேன். வருஷம் ஃபீஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்குறேன். என்னால் முடிஞ்சாக்க நான் என்ன செய்ய முடியுமோ நான் செய்கிறேன். படிப்புக்கு மட்டும் கண்டிப்பாக. என்ன பேருக்கு நான் சொன்னேன்? என்ன பேர் சொன்னீங்க? மனோஜ்க்கு. சரி, நான் அப்புறம் வரேன், உங்களை தனியாக பார்க்குறேன். எவ்வளோ ஃபீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ செய்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க திருநின்ற ஊரில் ஹோட்டல் ஸ்ரீ ரத்னா பவனுக்கு ஆப்போசிட்டில் இவங்க பூ வித்துட்ருக்காங்க. ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள், பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ கம்மிங் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது குழந்தைக்கு போய் நான் என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் நான் போய் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன், அப்டேட்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலி மெயின் ரோட்டில் ரத்னா கேஃபேக்கு ஆப்போசிட்டில் தான் பூ வித்துட்ருக்காங்க. தினமும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் அவங்கள பார்த்து பண்ணுங்கள். சிங்கிள் மதராக தன்னுடைய குழந்தைய படிக்க வச்சிடணும் அப்படின்றதுக்காக வாழ்க்கையில் போராடிட்டு இருக்க இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் பாஸ்.